புருவ மத்தியினுடைய தியானம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னும், சிற்றம்பலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னும், இந்த சிற்றம்பலம் எப்பேற்பட்ட தன்மை கொண்டது அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம 1770வது பாட்டுல பார்க்கும் பொழுது மூலர்வரான் சொல்றாரு பாருங்க. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி. சோ நெற்றிக்கு நேரா இருக்கக்கூடிய புருவத்தினுடைய இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். இந்த புருவ மத்தியை நம்ம அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வித்த தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 இடத்திற்கு இப்படி கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு டெம்பிள்னு பேரு, இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு டெம்பிள்னு பேரு. இப்படி இது ரெண்டும், இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த புருவ மத்தியில வச்சு இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா மண்டையினுடைய மத்திய பகுதியில போய் இப்படி 4 சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துல வரும். அந்த இடத்துலதான் 3வது கண்ணு சொல்லக்கூடிய பைனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஒரு பட்டாணிக்கலை வித்னூன் இருக்கும். இப்ப அந்த இடத்துலயும் நம்மளால கவனத்தை வைக்க முடியும். ஆனா அது எல்லாருனாலையும் முடியாது. ஏன்னா மூளைக்குள்ள எப்படி இருக்குன்னு படம் போட்டு பார்க்கலாம். ஆனா என் மூளைக்குள்ள எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திக்கிறது கொஞ்சம் பேருக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? விஷயம் தெரிஞ்சவங்க, சிந்திக்க முடிஞ்சவங்க நேரடியா சிந்தையை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கலாம். வித்த தெரியாதவங்க, கடினமா இருக்குன்னு சிந்திக்கிறவங்க இந்த இடத்த யோசிச்சா போதும், அது வேலை செய்யும். சரிங்களா? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். அங்க என்னங்க மந்திரம் ஒளிவிட போகுது அப்படின்னு கேட்டா, முதல்ல சோதி தோன்றும். அந்த சோதிக்குள்ள போகும் பொழுது ஒரு வகையான நாதம் அப்படிங்கிறது கேட்கும். நாதம்னா என்ன? ஒரு வகையான சப்தம். என்ன சப்தம்? ஒரு ஹம்மிங் சவுண்ட் அப்படின்ட்டு அப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். அது போல அது ஒரு நாதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கேட்கும். கேட்டா என்ன நடக்கும்? பற்றுக்கு பற்றா பரமன் இருந்த இடம் எங்க? இதுல கவனம் வச்சு அந்த ஒளி பார்த்து, ஒளிக்குள்ள நாம் உள்ள போகும் பொழுது அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது கேட்கும். அங்க கேட்கும் பொழுது அந்த இடம் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. அப்ப அதுல புடிச்சிட்டோம்னா பற்றுக்கு பற்றா பரமன் இருந்த இடம், எந்த விதமான பற்றுகளும் அவனை சென்று பற்றாமல் தூய்மையான நிலையில் இருக்கக்கூடிய பரமன் இருந்த இடம் எங்க? அந்த புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்திற்கு பேர் தான் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிற்றம்பலம் எனும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன். அதுதான் சிற்றம்பலம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் வாழக்கூடிய இடம் அப்படிங்கறத அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்க போய் சேர்ந்துக்கிட்டேன். அது என்ன? அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டேன், கவனத்தை அங்க மட்டும் வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்துட்டேன்னு அர்த்தம். மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. எடுத்த உடனேயே புருவமத்தி தியானம் அப்படிங்கிறது செய்யும் பொழுது நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சித்தர்கள் சொல்லக்கூடியது. அவர்கள் புருவ மத்தியில வைக்கும் பொழுது அந்த அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கறது உணர்வாங்க. அதுலயே நீண்ட காலம் இருப்பாங்க. இருந்து மறுபடியும் இந்த உடல்ல எண்ணம் கொண்டு எந்திரிக்கும் பொழுது அந்த சக்தியை திருப்பியும் எல்லா ஆதாரங்கள், அதுக்கு பேரு கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி அப்படியே கீழே இறக்கி எல்லாத்தையும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிப்பாங்க. அப்போ ஓவரா இந்த உடலுக்குள்ள சக்தி அப்படிங்கிறது கூடி இருக்காது. அப்படி ஓவரா சக்தி கூடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், தூக்கம் வராது, ஏதோ யோசனையில் அப்படியே உட்காந்துருப்போம், அந்த மாதிரியே இருக்கும். அது ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால அந்த சக்தி அப்படியே கீழே இறக்கி எல்லா உயிர்களும் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து இறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும். இது ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. எடுத்தோன்னே புருவமத்தியில கவனமும் வைக்கக்கூடாது. அந்த கீழே இருந்து தான் மேலே போகணும். மேலே போன சக்தி கீழே இறக்கி எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிச்சுட்டு இறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும். இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? சரி, திருவம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டா, அம்பலமாவது அகில சராசரம் எல்லாமே, அது அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? எல்லாமே இந்த அண்ட சராசரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. அதுதான் அகில சராசரம். அப்படி போல இருக்கக்கூடிய நிறைய அண்டங்கள் எல்லாமே, அது அத்தனையும் சேர்ந்ததான் இந்த அம்பலம்னு சொல்லக்கூடியதான். இறை அனைத்தையும் தன்னகத்தே கொண்டது. அப்ப அந்த இறையினுடைய சக்தி எங்க போய் உணர முடியும்? இந்த அம்பலத்தின் மூலமாக தான் உணர முடியும். அம்பலமாவது அகில சராசரம், அம்பலமாவது ஆதிபிரான் அடி. அந்த ஆதிபிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய தன்மையே அந்த அம்பலத்துலதான் இருக்கு. அவன் அங்கதான் வீற்றிருக்கிறான். அப்ப அவனை உணரணும் அப்படின்னு சொன்னா நீ அந்த சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போனா மட்டும்தான் இறை அப்படின்னு சொல்லக்கூடியவனை உணர முடியும். அம்பலமாவது அப்பு தீ மண்டலம். இந்த இடத்துக்குள்ள நம்மளுடைய சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதுதான் நீர் அப்புன்னு சொல்லக்கூடிய விந்துன்னு சொல்லக்கூடிய அதுதான் இந்த இடத்துக்கு உள்ள வரும். இந்த மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ள அது உள்ள வரும். அதற்கப்புறம் ஏன் அதை தீன்னு சொன்னாங்க?
அப்படின்னு சொன்னா அங்க ஒரு சூடு ஒன்று உருவாகும். இது ரெண்டுமே அந்த இடத்துல நடக்கணும். இது நடந்தா மட்டும்தான் அது விழிப்படையும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய இறைத்தன்மை அப்படிங்கிறதும் இந்த அகிலம் எல்லாம் நம்மளால உணர முடியும். இது இரண்டும் தங்கி இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். அம்பலமாவது அப்பு தீ மண்டலம். அப்புன்னா நீர்னு அர்த்தம், சரிங்களா? அப்பு தீ மண்டலம். அம்பலமாவது 5 எழுத்தாக. இந்த இடத்துல 5 எழுத்துங்கிறது நமசிவைய அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓம் மூலாதாரத்திலையும், அடுத்தது ந ம சி வ ய மேல வந்து நிற்கும், சரிங்களா? அதை சொல்லி முடிச்சு அமைதியாகும் பொழுது நமக்கு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ம்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து மந்திரம் அப்படிங்கிறத நம்மளால அந்த இடத்துல உணர முடியும். இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்ததே இந்த அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவம்பலம் இல்லாட்டி சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம்.